வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதநேய சேனல்லேருந்து குபேந்திரன் பேசுகிறேன். கடந்த ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வர முடியல. ஸோ கடந்த வாரம் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, வரும் வாரங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ கடந்த வாரத்தில் எஃப்ஐ வந்துட்டு விற்று தான் வச்சுருக்குறாங்க. ஸோ கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் அவங்க 4,400 கோடிக்கு விற்று வச்சுருக்குறாங்க. ஸோ டிஐ வந்து 6,404 கோடிக்கு பை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, டிஐ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வெளியே போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம மக்கள் நினச்சிட்ருக்காங்க. டிஐயும் வெளியே போகலை, எஃப்ஐயும் வெளியே போகலை. எஃப்ஐ விற்கிறாங்கன்னா அவங்க இப்போ நஷ்டத்தில் விற்றுட்டு போகலை. ஒன்றாவது விஷயம், அவங்க மார்க்கெட் ரொம்ப லோவில் இருக்கும்போது வாங்கியிருக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு சடன் ஒரு சின்ன கிராஷஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுங்கிறதுனால அவங்க இப்போது கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, எஃப்ஐ ப்ராஃபிட் ஏன் புக் பண்ணணுன்னா, இந்த நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து எஃப்ஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட க்ரோத்தை அவங்க கணிச்சு இந்தியா தான் வந்து வளரும் நாடுகளில் வந்து டாப்பில் இருக்குது அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு. ஏன்னா அந்த வளர்ச்சி இந்தியாவில் தான் அபாரமாக இருக்குங்கிறது அவங்களோட எண்ணம். அதை கனெக்ட் பண்ணி இங்கே போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதிகப்படியான தொகையை எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை குறைஞ்சிட்டு வருது. எங்கே பார்த்தாலும் வாருங்கிற மாதிரி நம்ம ட்ரம்ப்பு பண்ணுற அந்த லூட்டியால் மக்கள் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி வச்சுப்போன்னு பண்ணுறாங்க. மற்றபடி இந்தியன் மார்க்கெட்டும் டவுனில் இல்லை, இந்தியாவும் டவுனில் இல்லை. ஸோ இந்தியா இன்னும் வளர்ச்சி பாதையில் தான் சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்தியாவோட ஆட்சியாளர்களும் அதை பற்றி சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்தியா மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்தியா மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்தியாவை பற்றி குறை பேசிகிட்ருக்கலாம், இந்திய மார்க்கெட்டை பற்றி குறை பேசிகிட்ருக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்பையும் வந்து எப்படி தெரிய வருதுன்னா, கடந்த வரலாற்று உண்மைகள் வந்து பைன்னு தான் சொல்லுது. 3 வருஷமாக லாபம் இல்லை, 4 வருஷமாக லாபம் இல்லை, 5 வருஷமாக லாபம் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கட்டும். அவங்க நோக்கம் வேறு, அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு டிப்லையும் வாங்கும்போது உங்களுக்கு லாபமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் மார்க்கெட்டு ஹைப்பாக பிரேக் அவுட்டில் வாங்கினவங்க எல்லாருமே நஷ்டம் தான் இருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆவரேஜ் எவ்வளோ நாள் பண்ணுங்கிறத வந்து ஸோ அடுத்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்து வரும்போது தெரிய வரும். ஏன்னா இப்போது திடீர்னு நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை அறிவித்தாங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஃப்ஐயை நம்பி இந்தியா இல்லைங்கிறத வந்து நம்ம நிதி மந்திரி வந்து தெளிவாக ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. அது சரியாக தப்பான்னு தெரியாது. அரசுக்கு நம்மளோட அதிகமான அறிவுகள் இருக்கும். அது அங்கே ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அரசுக்கு அட்வைஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அரசாங்கமும் செய்கிறது தப்பாக சரியாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் முடிவெடுப்பாங்க. நம்மளை போல் சாதாரண மக்களுக்கே இந்த எண்ணம் வருதுங்கும் போது இந்த நாட்டோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு இல்லாமலாம் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப அறிவுஜீவி மாதிரி நினச்சி பேசக்கூடாது. ஸோ இந்திய அரசை நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதே போல் இன்னொரு சந்தேகம் இன்றைக்கி என்ன வருதுன்னா வந்துட்டு, இந்த அமெரிக்கா வந்துட்டு ஈரானை நினச்சாங்கன்னா ஒரு வாரத்தில் இல்லை, ஒரு மாதத்தில் ஈரான் இல்லாத இடத்து மாதிரி பண்ணிடலாம் வந்து. ஆனால் அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை தெரிஞ்சிருந்தும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சேர்ந்தும் ஈரானை வந்து இது வரைக்கும் அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியலைங்கிற மாதிரி மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிக்க முடியாமலாம் இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை ஹோல்ட் பண்ணுறாங்கிறது தான் தெரிய வருது. ஸோ வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது உங்கள் பெரிய விஷயமே இல்லை அமெரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஸோ அமெரிக்கா ஏன் இந்த வாரம் வந்து சீக்கிரமாக வெற்றி அடையாமல் இதை டிலே பண்ணுறாங்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்காரணம் இருக்கும். அதோட உள்காரணம் கூட இந்த சிகப்பு பார்த்தா கூட நமக்கு சந்தேகம் வருது. இந்தியா, துருக்கி, சிலி, இந்தோனேஷியா, பிரேசில். ஸோ இந்த 5 நாடுகளோட மார்க்கெட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை 10% கீழே சரிவை சந்திச்சிருக்கு. இதுக்கு காரணம் கூட இந்த வாரம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த அமெரிக்க முதலாளிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்காக இந்த நாட்டோட பங்குச்சந்தையை இறக்கிறதுக்காகவோ அவங்க இந்த போட்ட திட்டமிடலாம் வந்து இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா எக்கனாமிக்கையும் டவுன் பண்ணிவிட்டு அதில் திரும்ப யார் வாங்குவாங்க? அவங்க தான் வாங்குவாங்க. அவங்களாம் விற்பாங்க, அவங்களே வாங்குவாங்க. சரிங்களா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு குரூப்பு விற்கும், ஒரு குரூப் வாங்கும். ஸோ அந்த வாங்க வேண்டிய குரூப்புக்கு வந்து இப்போது நேரம் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்கிறதுனால அவங்க மார்க்கெட்டை இறக்கி விட்டு வாங்கிட்டுருக்காங்கிறது தான் என்னோட தினமான எண்ணமாக இருக்குது. ஸோ வளர்ச்சி பாதையில் தான் உலக நாடுகள் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சரிவை சந்திக்கும். அந்த சரிவு வந்து சரிவு இல்லை, வளர்ச்சிகளை வரக்கூடிய ஒரு சின்ன சரிவு, அவ்வளோதான். ஸோ அதனால் மார்க்கெட் சரியுது, உலகம் அழிய போது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தான் முட்டாளாக முடியும்.
ஸோ அமெரிக்கா வந்துட்டு இந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கும். நாமளும் அப்படி தான் முடிவெடுத்தாகணும். 1 2 3 4 5 இந்த நாடும் வந்து பிரெஸ்ட்டில் இருக்குது, இது வந்து பிரிக்ஸில் இருக்குது, இது பிரிக்ஸில் இருக்குது. இவங்க நியூட்ரலாக ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலி வந்து அமெரிக்கா கூட அவ்வளோ சுமூகமாக கிடையாது. இந்தோனேஷியாவும் அமெரிக்கா கூட அவ்வளோ ஒரு சுமூகமான அமைப்பு கிடையாது. ஸோ அமெரிக்காவுக்கு எதிர்ப்படையாக இருக்கிற எல்லா நாட்டிலையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கர்கள் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இந்தியாவோட இந்த டம்பை வந்து நம்ம டம்பாக நினச்சோம்னா நம்ம வந்து நம்மளுடைய முதலீடு வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்கள் முதலீட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஃபினான்ஸ் அட்வைசர்னு சொல்லக்கூடியவங்களை கனெக்ட் பண்ணியோ அல்லது நீங்கள் அனலைஸ் பண்ணியோ தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களோட சஜெக்ஷனாக இருக்குது. சில பேர் சுயநலவாதிகள் வந்து சொல்கிறத நம்பி இந்திய அரசாங்கத்தை எகென்ஸ்டாக போகாதீங்க. இந்தியாவோட வளர்ச்சி பாதையில் நீங்களும் பங்கெடுத்துக்குங்க, இந்தியாவோட லாபத்துலேயும் நீங்கள் பங்கெடுத்துக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ கடந்த வாரம் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத நமக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம நிஃப்டியோட வீக்லி கேண்டில் எடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு கேண்டில் வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா நடந்த வியாபாரத்தை குறிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நாம் இதில் இந்த நாளில் நம்ம வந்து கீழே இறங்கியிருக்கிறோம். இங்கே தான் நம்ம சறுக்கியிருக்கிறோம் மார்க்கெட். இந்த டேட் வச்சுக்கோங்க. இந்த டேட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் சறுக்குனவங்க தொடர்ந்து கீழே தான் வந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாரம் தொடர்ந்து மேலே ஏற ட்ரை பண்ணிடுறாங்க. பட் இதை பிரேக் பண்ண முடியல. இந்த இதை பிரேக் பண்ண முடியாத வரைக்கும் இந்த ரீசெண்ட் ஹை பார்த்தீங்களா, எங்கேருந்து விழுந்தாங்களோ இங்கேருந்து தான் விழுந்த ஆரம்பித்தாங்க. இந்த விழ ஆரம்பித்த இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் அதுக்கு கீழே தான் வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு சிறந்த சப்போர்ட்டு. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு பயம் என்ன வருதுன்னு எல்லாருக்கும் வந்து எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸில் போயிட்டு சின்ன ஒரு இதை கொடுத்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அப்படி ஃபார்ம் பண்ணுறாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும். சரிங்களா? இப்போ இந்த லெவலில் தான் வந்துட்டுருக்கு. ஒரு ஹை கொடுத்தான், ஒரு லோ கொடுத்தான், திரும்ப ஒரு ஹை, திரும்ப லோயர் லோ, திரும்ப லோயர் ஹை, திரும்ப லோயர் லோ, திரும்ப லோயர் ஹை, திரும்ப அடுத்த லோயர் வருவானோன்னு எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் எல்லாருமே கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டு 20,000 வருமோ அப்படின்னு பல பேர் எல்லாம் கேட்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த க்ரீன் லைனை தாண்டி வர விட மாட்டாங்கிறதும் என்னுடைய திண்ணம். ஏன்னா டிஐயும் சரி, பல பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் இன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆகும், இந்தியா மோசமாக இருக்குது, வரி ஏற்றுங்க, வரியை குறைங்கன்னு மார்க்கெட்டுக்கு அட்வைஸ் பண்ணுற பல அதிபுத்திசாலி எல்லாருமே இந்த இடம் வந்துச்சுன்னா அவங்க காசு கொட்டிடுவாங்க. உங்களை விற்க சொல்லிவிட்டு அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் அவங்க நோக்கம். ஸோ தயவுசெய்து யாரும் இருக்கிறத வித்துறாதீங்க. ஸ்டாக்ஸை முடிஞ்சால் ஆவரேஜ் பண்ணுங்கள், இல்லைனா ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது தான் பேஷன்ஸ் இஸ் கீ. பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும் லாபத்தை பார்க்கணுன்னா. நீங்கள் ஸ்டாக்கில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை மார்க்கெட் இறங்குமோ அப்படின்னா நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை சின்னமாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் கூட பண்ணி நீங்கள் உங்கள் அந்த ப்ராஃபிட்டை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோடய தினமான எண்ணம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போய் லோயர் ட்ரெண்டில் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது லோயர் ட்ரெண்டே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன்ஸ் தான். இந்த கரெக்ஷன் வந்துட்டு இங்கே போய்ட்டு அடுத்தது இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி தான் போவாங்க ஒழிஞ்சு போனாங்கன்னா, இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ போனாங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த எவ்வளோவுக்கு எவ்வளோ லாங்காக இந்த சேனல் ட்ராவதோ அவ்வளோவுக்கு எவ்வளோ மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு நாடும் கீழ் நோக்கி போகாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த குருடாயில் வர்த்தகத்தை வச்சியோ குருடாயில் விளையாட்டத்தை வச்சியோ பிடிக்க பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இந்த குருடாயில் வந்து மைனஸ் வேலையிலலாம் போச்சு வந்து. ஸோ அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வரும். வாருங்கிறது நிரந்தரமான ஒன்று விஷயம். வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து இப்போ பயங்கர வல்லரசாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நியூக்ளியர் பவர் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாட்டை தாக்கிறதுக்கு நாடு கொடுக்க மாட்டாங்க. வந்து சின்ன சின்ன பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் வரும்பொழிஞ்சு மிகப்பெரிய ஒரு அழிவுங்கிறதுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. அதுவும் இந்தியா போல நாடுகள் வந்து ரொம்ப சரியாக கையாண்டுருக்குறாங்க. ஸோ பங்குச்சந்தையும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ நாம் டே கேண்டிலில் வைப்போம். டே கேண்டில் வைக்கும்போது நமக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இவங்க போட்டிருக்கிறது மூவிங் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்குறேன். டே கேண்டில் நமக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஒரு லோயர் ட்ரெண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, பாருங்கள் வந்துட்டு ஸோ இப்படி வருது. ஸோ பார்த்துங்க, லோயர் லோவை ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும், இந்த ஹையை கட் பண்ணால் மேலே, இந்த லோவை கட் பண்ணால் கீழே, இதுக்குள்ளே அவங்க எப்படி வரலாம், திரும்ப அப்படியே மேலே போகலாம்,
சரிங்களா. இதுக்குள்ளே விளையாண்டுருக்கலாம் சொல்ல முடியாது. இதுக்குள்ளே பல ஏற்ற இறக்கங்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 22,000 ப்ளஸ் 25,000 வச்சுக்கோங்க. இந்த 3,000 பாயிண்ட்டுக்குள்ளவே இந்த ஒரு 3 வருஷத்தை கூட ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தெரிஞ்சு எப்பப்பெல்லாம் டிப் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்ச லாபம் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஹையில் வாங்காமல் இந்த பாட்டமில் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், இந்த டாப்பில் வரும்போது செல் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே கீழே இறங்கி போகவே இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஒரு 5,000க்கு மேற்பட்ட ஸ்டாக்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினம் தினமும் ஒரு 100 ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு தான் இருக்குது. சரிங்களா. அதில் 52 ஹையை வந்து பீட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டர் போயிட்டுருக்கு தான் இருக்காங்க. இதே எஃப்ஐ ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, எஃப்ஐ ஒரு பக்கம் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. வந்து அவங்க மார்க்கெட் வெளியெல்லாம் போகலை. அவங்க லோயரில் ஆப்ரேஷன் பண்ணி நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இப்போ நாம் இங்கே இன்ட்ராடேக்கு வருவோம். இன்ட்ராடேக்கு வரும்போது யூஸ்வலாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா வந்து 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சுக்கிங்கன்னு சொல்லுவேன், அல்லது 5 மினிட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். 5 மினிட்ஸ் வச்சாலும் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கேண்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். 15ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ். அந்த 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு கடந்த வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க, ஒரு சின்ன சர்க்கிள், திரும்ப ட்ரை பண்ண பார்த்தாங்க, திரும்ப ஒரு சின்ன சர்க்கிள், திரும்ப ட்ரை பண்ண பார்த்தாங்க, திரும்ப கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்டில் போகிறாங்க. இதை பிரேக் பண்ணும்போது இப்போ நம்ம என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி கீழே வரல, அப்போ இங்கே நம்ம சிஇ ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்டை போயிட்டுருக்குறாங்க. இங்கே இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல, இங்கே நம்ம பிஇ ஆப்ஷன் எடுக்கிறோம். இந்த சிஇபி எப்படி என்ட்ரி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து வாராந்திரமாக வந்து நடக்கக்கூடிய அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். குறைந்தபட்சம் இப்போது நம்மளோட இதில் இருக்க எல்லாருக்கும் அந்த டெக்னிக்கல் விஷயம் சொல்லி கொடுத்ததுனால தொடர்ந்து 2-3 வாரமாக கிளாஸ் எடுக்க முடியல. நாளைக்கு இந்த ஒரு ரிவ்யூவும் ஒரு ரீகேப்பும் ப்ளஸ் ஏன் நாம் வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியலங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாளைக்கு பேச போகிறோம். நாளைக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். பட் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கலை பற்றின உள்ள ஒரு ரீகேப் தான் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் நாளைய குரூப்பில் ஜாயின் பண்ணி கலந்துக்குங்க. பொதுவாக இந்த மாதிரியான என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த பயிற்சியை கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அதில் தெளிவாகவும் சொல்லிக் கொடுப்போம். இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டரை வந்து ஒரு டூல். துப்பாக்கி இருந்த எல்லாருமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. அது எப்படி சுடணுங்கிறத வந்து குறி வச்சு சுடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் துப்பாக்கி சரியாக பயன்படுத்த முடியும். ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ என்ன ஆயுதம் இருக்குதோ அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ஸ். இங்கே ஒரு 10,000 இண்டிகேட்டர் இருக்குது ட்ரேடிங் வியூவில். ஸோ அவ்வளோ இண்டிகேட்டர் இருந்தும் 90% பேர் தோக்குறாங்க, 10% பேர் தான் ஜெயிக்கிறாங்கிறது தான் வந்து சிபியோட ரூல்ஸ். ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா, எல்லா இண்டிகேட்டருமே ஏமாற்றுறதுக்கு அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வந்து, அதில் எந்தெந்த இண்டிகேட்டரை மக்கள் எப்போ பயன்படுத்துவாங்க, எப்படி அவங்கள ஏமாற்றலாங்கிறது வந்து எப்போ தெரிஞ்சிருக்குது. அதுதான் ஒரு உண்மையும் கூட. ரெண்டாவது, நம்ம மனித சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணும்போது, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போதும். ஸோ அந்த சைக்காலஜி எப்படி பீட் பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறதை பற்றி நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்டராகவும் இருப்போம். அல்லது தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். அது பல பேர் யூடியூப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீப்பாக வேணும்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கை எப்போ விற்கணும், எப்போ வாங்கணுங்கிறத பற்றி எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸோ இன்ட்ராடேயில் எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறத ஒரு சின்ன அனலைசிஸ், இதை பற்றிலாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டாக டெக்னிக்கல் இப்படி தான் போய்ட்டுருக்காங்க. நம்ம தான் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் 100% உண்மை. சரிங்களா. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஃபிபனாச்சிங்கிறது ஒரு அருமையான டூல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவார். நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து மேலே போனவங்க இங்கே வந்துருக்காங்க. ஸோ அடுத்தது மேலே தான் போவாங்க. இதை உடைக்காத வரைக்கும். இதை உடைச்சிட்டாங்களா தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பாருங்கள், இங்கே இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, இங்கே ஒரு லாங் கன்சல்டேஷன் இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. அதே போல் இங்கே ஒரு லாங் கன்சல்டேஷன் இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் இந்த இதுக்குள்ளே தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கலை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் என்ட்ரியும் சூப்பராக எடுக்கலாம். என்ன ஒன்றுனா, இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தவங்க நீங்கள் வந்துட்டு எப்போதுமே என்ட்ரி எடுக்கக்கூடிய பாயிண்ட்டை சரியாக தீர்மானிக்கணும். அந்த பாயிண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு லாங் ரெட்டு கிடச்சிருக்குது, அது பக்கத்தில் சின்னமாக ஒரு க்ரீன் கிடச்சிருக்கு.
ஸோ இப்போ நம்ம என்ன கேண்டிலை க்ளோஸ் பண்ணாதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம கீழே நம்ம போயிடுவோம்னு பயப்படுவோம். வந்து நோ, இங்கேருந்தே கொண்டு போயிருக்கோம். இங்கேருந்தே ஹைட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தெரியுங்களா. இங்கேருந்து லோயர் கிராஸ் பண்ணல, இந்த லோயர் கிராஸ் பண்ணல, இப்போ இங்கேருந்தே அவன் லோ அப் ட்ரெண்ட் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஒவ்வொரு கேண்டிலில் உள்ள பையர்ஸ் செல்லர்ஸ் எங்கே என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாட்டம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த பாட்டம்லேருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் தான் பண்ணணும். நம்ம லாஸை மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணி வெயிட் பண்ணணும். சின்ன சின்ன கேண்டிலோட மூமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. ட்ரேடிங்கிறது குறைந்தபட்சம் நான் உங்களுக்கு தினமும் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஐடியா கொடுத்துருக்குறேன். இப்போ நாளைக்கு சொல்ல போகிற இந்த சைக்காலஜிக்கலில் தினமும் நீங்கள் 3000 5000 எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு கிளாஸ். அதுதான் வந்து லாங்காக சம்பாதிக்கணும், அதாவது அதிகமாக சம்பாதிக்கணும், முறையான ஸ்டாப் லாஸ் போடணும், அதுக்கான பேப்பர் ட்ரேடிங் பயிற்சி தான் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ 1000 ரூபா பயிற்சி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்க முடியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியாக ஆட தெரியலன்னு தான் அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஆயுதம் இருந்தாலும் அப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்த தெரியலன்னு அர்த்தம் வந்து. ஸோ நீங்கள் மீண்டும் பயிற்சி தான் எடுத்துக்கணும் ஒழிஞ்சு மார்க்கெட்டை குறை சொல்கிறதோ பயிற்சியை குறை சொல்கிறதோ வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் வந்து. 1000 சம்பாதிக்கிறது மிக எளிது ஏன்னா. ஸோ அதுக்கான வழிமுறையை நான் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்குறேன். இப்போ 3000 5000 சம்பாதிக்கான வழிமுறைகள் தான் நாளைக்கு நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் நாளைக்கு கலந்துங்க. இந்த பயிற்சி முற்றிலும் இலவசம்தான். விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வாங்க. அங்கே உங்களுக்கு நம்ம டிஸ்கஷனுக்கான லிங்க் அனுப்பப்படும். நாளைக்கு டைம் என்னங்கிறத நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், அதில் பேசுவோம். ஸோ இதே சூழ்நிலை தான் நம்ம வந்துட்டு இப்போது குருடாயில் உள்ளே போய் பார்க்கலாம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் அது ட்ரெண்ட் பேஸ்டு இல்லை, நியூஸ் பேஸ்டு குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம அதே 15 மினிட்ஸ் தான் வைக்கிறோம். குருடாயிலையும் நம்ம வந்துட்டு அப்பப்போ மக்களுக்கு சில என்ட்ரி கால்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுவும் நல்லா சிறப்பாக செயல்படுது. நேற்றுக்கு நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் எத்தனை பேர் எடுத்தீங்களோன்னு தெரியலன்னு எனக்கு தெரியல. என்ன வச்சுக்கேன், உங்களுக்கு பயம் அதிகமாக இருந்தால் நான் பொறுப்பாக முடியாது. அதுக்கு அது நீங்கள் தான் பயத்தை போத்துக்கணும். இதை பாருங்கள், அவங்க அந்த க்ரீனை இறங்கிட்டாங்க. எப்போ இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து இறங்கிறாங்களோ 200 days மூவிங் ஆவரேஜ் இதை உடச்சி கீழே இறங்கும்போது அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னு அர்த்தம் வந்து. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸில் இருந்தாலும் எக்ஸிட் ஆகணும், அதுக்கப்புறம் வச்சிடக்கூடாது. ஒரு ட்ரெண்டு அப்பில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து கால் சைடில் இருக்கணும். ட்ரெண்டு டவுன் சைடில் மாறிடுச்சுன்னா இல்லை திரும்ப வருவான் உங்கள் கேபிட்டல் மொத்தம் காலி பண்ணிட்டு அப்புறம் வருவான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ கீழே வந்துட்டான், திரும்ப ஒரு கொடுத்துட்டு திரும்ப லோயரில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான் பாருங்கள். திரும்ப அப்படி தான் போயிட்டுருப்பான். ஸோ இப்படி தான் போகும். இந்த இடத்துல வந்து நிறைய அக்யூமுலேஷன் நடக்கும். இன்கேஸ் நம்ம ட்ரம்ப் மாமா திடீர்னு வார் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே போய் நேராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஸோ நியூஸை கிளியராக பார்த்துக்கிட்டு இருங்க. எப்போ இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி மேலே போய் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறானோ அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அது கேள்வி கேட்கலாம் பயிற்சியில், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கப்படும். சரிங்களா? சொல்லிக் கொடுக்கும்போது புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது ரியாலிட்டிகளில் போய் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் சிரமமாக இருக்கும். பட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். எல்லாராலையுமே 100% சக்ஸஸ் பண்ண முடியாது. நஷ்டமாகிடுச்சேன்னு நினச்சிட்டு நீங்கள் எதையும் ஃபீல் பண்ணாதீங்க. நஷ்டங்கிறது உங்களுடைய படிப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறவங்களோ பிடெக் படிக்கிற பையனோ படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி போனாங்கன்னா அது முதலீடு, கற்றுக்கிறதுக்கான முதலீடு நினச்சிக்கணும், அவ்வளோதான் வந்து. ஸோ இங்கே நீங்கள் பயிற்சிக்காக ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் பயிற்சியில் கிடைக்கக்கூடிய இந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்காக 1-2 பேப்பர் ட்ரேடிங்கோ ரியல் ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்கு சில இழப்புகளை நீங்கள் எடுத்தாலும் அந்த இழப்புகளை ஈஸியாக மீட்டு எடுக்க முடியும். ஸோ சரியான என்ட்ரி எக்ஸிட்டை வந்து தீர்மானிக்கணும். அதுக்கு நம்ம பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு உதவும். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல உங்களுக்கு இது புரியல அப்படின்னு நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அடிப்படையாக எப்படி ஒவ்வொரு விஷயத்த எளிதாக புரிஞ்சிக்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைய பயிற்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தினமும் தொடர்ந்து வீடியோ போட முடியல, அதனால் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஏன்னா பல செக்டார்லேயும் செக்மெண்ட்ஸ்லையும் நிறைய வீடியோ போட நினச்சிட்ருக்கிறேன். ஸோ உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.
நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அதான் என் நோக்கம். வாழ்த்துக்கள்.